எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிட எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. சரி, ஜெபம். முட்டங்கால் போடுங்க எல்லாரும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஏசப்பாமை நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த 4வது நாள் VBSக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளில் கர்த்தர் என்ன செய்யணும்னு விரும்புகிறீங்களோ, நீங்கள் என்ன செய்யணும்னு சித்தமாக இருக்கிறீங்களோ அதை கர்த்தர் செய்து முடித்திருங்கப்பா. யாரை கொண்டு செய்யணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை செய்து முடித்திருங்க. இந்த இடத்துல முழங்கால் படிட்டு இருக்கிற எல்லா பிள்ளைகளை உங்கள் ரத்தத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் ரத்தத்தின் வல்லமை இந்த பிள்ளைகளை வேலி அடைக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலப்பா. அப்பா, யாரும் எந்த டைவர்ட் ஆகக்கூடாது அப்பா. ஒவ்வொரு செக்ஷன்லையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பிள்ளைகளுடைய சிந்தை சிதறாதபடிக்கு அப்பா நீர் சிந்தையிலே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சிந்தையை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சிந்தைகளை இயேசுவின் ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த நாள் நான் VBSக்கு வந்தது எனக்கு நல்லது என்று சொல்ல கர்த்தர் கிருபத்தாங்க இசப்பா, கிருபத்தாங்க. இன்றைக்கு கற்றுக் கொடுக்குற ஒவ்வொரு காரியமும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டு இசப்பா. ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் இசப்பா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பிள்ளைகள் எப்படியாக வளர்ந்து செல்ல கர்த்தர் கிருபத்தாங்க இசப்பா. அப்பா, இந்த இடத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிற ஒருவரையும் பொல்லாதவன் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அத்தனை வேரையும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்தாவினுடைய கரத்திற்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இசப்பா. இந்த இடத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிற அத்தனை பிள்ளைகளும் இயேசுவுக்கு தேவை, இயேசுவிற்கு சொந்தம் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இந்த எல்லைகளுக்குள்ள ஒருவனும் நுழையாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அத்தனை பேருடைய இருதயத்தையும் தேவன் கரத்தில் எடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொருவர் மீது அமர்ந்து இயேசப்பா, ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் தேவ பிரசன்னமும் தேவ மகிமையும் இந்த இடத்திலிருந்து கிரியை செய்யட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. உம்முடைய மகிமையின் கரத்துக்குள்ளாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். முற்றிலுமா எங்களை தாழ்த்துகிறோம் இயேசப்பா. உம்மை மாத்திரம் உயர்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒன்றுக்கும் கலங்கினே, ஒரு நாளும் பதறினே. நான் ஒன்றுக்கும் கலங்கினே, ஒரு நாளும் பதறினே. என் தேவையெல்லாம் ஜெபத்தினிலே உம்மிடம் சொல்லிவிட்டே. என் ஜெபம் கேட்டு பதில் தருவே. ஜெயிப்பேனே, நான் ஜெயிப்பேனே. எல்லாரும் எந்திரிங்க. 2வது பாட்டு. இதுவரைக்கும் நம்ம படித்த பாட்டெல்லாம் ஒரு தடவை படிச்சிடலாம். முதலாவது கருத்து பாடல். எல்லாவற்றையும் நீ சுதந்தரி.
வென்று நிலை வாழ்வு வெற்றிடு. வெற்றி 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 பெறு வென்றிடு. எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி 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 பெறு வென்றிடு. எல்லாவற்றையும் நீ சுதந்தரி. வெற்றி மேலே வெற்றி தந்து வாழ செய்தது. வெற்றி மேலே வெற்றி தந்து வாழ செய்தது. ரியா ரியா கலங்காதே தம்பி தங்கை. திட விசுவாசம் உன்னில் உண்டா. திகையாதே கலங்காதே தம்பி தங்கை. திட விசுவாசம் உன்னில் உண்டா. அவர் ஜீசஸை நீ விசுவாசித்தால் ஃபியரை ஃபெய்தாய் நீ விரட்டலாம். அவர் ஜீசஸை நீ விசுவாசித்தால் ஃபியரை ஃபெய்தால் நீ விரட்டலாம். ரியா ரியா போதும் போதும். சரி, அடுத்து 4வது பாட்டு விளக்கின கண்ணி பூசித்து. ஆக்ஷன் பண்ணிடலாமா? நீங்க இங்க வந்துடலாமா? ஆக்ஷன் பண்றவங்க இப்படி வாங்க. அங்க பின்னாடி இருக்கவும் தெரியவே மாட்டேங்க. மேலே போயிடும். பின்னாடி இருக்கவும் சுத்தமாக தெரியும். மேலே போகணும். விளக்கின கனி புசித்து நீதின் வாழ்வை இழந்திட்டாயோ. சக்தியான கனி பறித்து இதை மகிமையை இழந்திட்டாயோ. இறை சத்தத்திற்கு கீழ் படிந்து இதில் சத்துருவை விரட்டி விடு. பட்டயத்தை கையில் எடுத்து பாவத்தை வென்று விடு. வெற்றி மேலே வெற்றி உனக்கு. சரி, நேற்று படித்த பாட்டு படிச்சிடலாமா? 5வது பாட்டு. ஹைட்டும் இல்லை வெயிட்டும் இல்லை, சின்ன பையனா. வெயிட்டும் இல்ல சின்ன பையனா. பொங்கலத்தில் அண்ணனார பார்க்க வந்தேனா. ஹைட்டும் இல்ல வெயிட்டும் இல்ல சின்ன பையனா. பொங்கலத்தில் அண்ணனாரை பார்க்க வந்தேனா. ஊசும் இல்ல ஸ்வாடும் இல்ல ஸ்பீரும் இல்ல. இந்த தாவீதுக்கு மார்க்கவசம் பழக்கமும் இல்ல. ஆனாலும் துளி கூட பயமும் இல்லையே. கவனம் 5 குல
இன்னைக்கு எத்தனாவது நாள்? சரி உட்காருங்க எல்லாரும். எத்தனாவது நாள்? எத்தனாவது நாள்? 4வது நாள். சரி, இன்னைக்கு தலைப்பு என்ன தெரியுமா? தெரியாதா? சரி, இன்னைக்கு உங்களுக்கு வசனம், பாட்டு, பைபிள் ஸ்டோரி, ரியல் ஸ்டோரி எல்லாமே யார் தெரியுமா சொல்லித்தர போகிறா? உங்கள் டீச்சர். இன்னைக்கு டீச்சர்ஸ் டே. அதனால் உங்கள் டீச்சர்ஸ் தான் எல்லாமே என்ன செய்வாங்க? சொல்லி தருவாங்க. சரி, இப்போ வசனம் சொல்லி தர்றதுக்கு உங்கள் டீச்சர் வருவாங்க. ஓகே, கேர்ள்ஸ் சைட்லேருந்து ஒரு 6 பேர் வாங்கப்பா. இன்டர் கேர்ள்ஸ் வாங்கப்பா. அப்புறம் பாய்ஸ் சைட்லேருந்து ஒரு 6 பேர் வரணும். இன்டர் பாய்ஸ் லாஸ்ட்டில் இருக்கீங்களே, வாங்க முன்னாடி வாங்க. ஒரு சின்ன கேம் தான். சரி பரவாயில்ல, 4 மெம்பர்ஸ் வாங்க. நெக்ஸ்ட்டு முன்னாடியில் 2 பேர் வாங்க. சின்ன பிள்ளைங்க வேண்டாம், கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க வாங்க. லாஸ்ட்ல இருக்கீங்களே 4 மெம்பர்ஸ், கம் இன் ஃப்ரண்ட். எந்திங்க. நோ 3 மெம்பர்ஸ். பாய்ஸ்ல யாரும் இல்லையா? ஓகே, 2 சைடில் பலூன் இருக்குப்பா. இந்த பலூனை நீங்கள் ஊதணும். ரொம்ப பெருசாக ஊதக்கூடாது, சிறுசாக தான் ஊதணும். ஓகேவா? அதில் ஒரு வேர்டு இருக்கும். அந்த வேர்டை அரேஞ்ச் பண்ணி நீங்கள் நிற்கணும். சரிங்களா? உங்களுக்கு கேம். யார் ஃபஸ்ட்டு பண்ணுறான்னு பார்க்கலாம். கேர்ள்ஸ் ஃபஸ்ட் பண்ணுறாங்களா, பாய்ஸ் ஃபஸ்ட் பண்ணுறாங்களா பார்க்கலாம். ஓகேவா? ஆளுக்கு ஒரு பலூன் எடுத்துக்கோங்க. பலூனை உடச்சிடாதீங்க. பலூனை ரொம்ப ஸ்லோவாக தான் என்ன பண்ணணும், ப்ளோ பண்ணணும். ஓகேவா? உடைக்கக்கூடாது. சரியா? அதில் வசனம் இருக்கும், அதை என்ன பண்ணணும். ஸ்டார்ட்பா. ஊதுங்க. லைன் அப்படி அரேஞ்ச் பண்ணுங்க. வசனம் ஒரு ஆக்சுவலாக நீங்கள் பார்த்து இது ஃபஸ்ட் லைன் அரேஞ்ச் பண்ணுங்க. கண்டுபிடிச்சிட்டீங்களா வசனத்தை? டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிங்க சீக்கிரமா. லைனில் நின்னுங்க. அப்படி கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அப்படி லைனில் நின்னுங்கப்பா. கண்டுபிடிச்சிங்களா? கேர்ள்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்களாப்பா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோட கூடிய நாளும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெளிவுபடுத்துங்க உங்கள் விருப்பங்களை. ஓகே, சரி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் என்ன அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க பார்க்கலாமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஓகே, கேர்ள்ஸ் டீம் ஃபாஸ்ட்டாக பண்ணாங்க, பட் மிஸ்டேக் ஆச்சு. ஆனால் பாய்ஸ் டீம் லாஸ்ட்டாக தான் பண்ணாங்க. இருந்தாலும் கரெக்டாக வசனத்தை என்ன பண்ணிட்டாங்க, கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கிளாப் பண்ணிடுங்க. ஓகேவா? சரி, இப்போ இந்த வேர்டுக்குரிய மீனிங்கை பார்க்கலாம்.
இன்னைக்குரிய தலைப்பு என்னது? இன்னைக்கு எத்தனாவது நாள்? இன்னைக்கு நாள் ஓகேவா? நீயோட தலைப்பு கவலையை வென்றிடு. சரிங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. இந்த வேர்டுக்குரிய மீனிங் என்னன்னா, ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அதாவது நம்மளுக்கு என்ன இருக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன கவலை, இப்போ அக்கா வசனம் சொல்லி தராங்கன்னு ஒரு கவலை இருக்கும் படிக்கணும்னு சொல்லிட்டு, ஓகேவா? அதான் 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன கவலை இருக்கும், இப்போ ரிசல்ட் வந்துட்டுன்னா உங்களுக்கு அது கவலை. அது 12th படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்ன கவலை, இப்போதைக்குள்ள உலக பிரகாரமாக, அதாவது நம்ம என்ன பண்ணோம், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு கவலை, ஓகேவா? காலேஜ் முடித்தவங்களுக்கு வேலையை குறித்து ஒரு கவலை, அதாவது பெற்றோர்களுக்கு என்ன கவலை, தன்னுடைய குழந்தைகளை குறித்து கவலை, வயசானவர்களுக்கு என்ன கவலை, மரணத்தை குறித்து கவலை, ஓகேவா? இதெல்லாம் என்னது, ஒரு உலக பிரகாரமாக இருக்கிற கவலை, ஓகேவா? ஆனால் தேவனுக்குரிய கவலை என்னென்னா, இப்போ நம்ம 100வது ஆண்டு என்ன பண்ணுறோம், வசனத்தை நம்ம கொண்டாடுறோம். அப்போ நமக்கு ஒரு என்ன கவலை இருக்குது, ஆத்ம பாரம், கண்டிப்பாக 100 ஆத்மா என்ன பண்ணணும், கண்டிப்பாக ரசிக்கப்படணும் ஒரு கவலை இருக்குது, ஓகேவா? கடவுள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணாதீங்க, எதை குறித்தும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. கவலைப்படுறதுனால நமக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? அதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஒரு யூஸ் வேணும், ஓகேவா? ஏசப்பா அழகாக சொல்லியிருக்காங்க, நீங்கள் கவலைப்படுகிறதுனால எவன் ஒருவன் தன்னுடைய சரீர அளவோடு ஒரு முடத்தை கூட்டுவான். நம்மளால் ஒன்றுமே அந்த கவலைப்படுறதுனால ஒரு யூஸ் நம்மளுக்கு கிடையாது, ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து, அதாவது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாவற்றையும் குறித்து நம்ம யாருக்கு தெரியப்படுத்தணும், தேவனுக்கு. எப்படி தெரியப்படுத்தணும்னா, உங்களுடைய விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும், அதாவது தேவன் என்ன பண்ணுவாங்க, எப்பவுமே நம்ம என்னது துதிகளை பிரியப்படுகிற தேவன், ஓகேவா? நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்முடைய பாவங்களை நமக்கு முன்பாக கொண்டு வராத படிக்கி, நம்முடைய கில்ட் வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம அவ்வளோவா ப்ரேயர் பண்ண மாட்டோம். ஆக்சுவலாக நம்ம அதை ஒப்பு கொடுக்கணும். முதல்ல நம்மளுடைய கில்ட்டெல்லாம் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், சோஸ்தத்தோடு கூடிய ஜெபத்தினாலும். ஜெபங்கிறது நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஒரு கம்யூனிகேஷன், மோட் ஆஃப் கம்யூனிகேஷன். நம்மளும் ஏசப்பா கூட பேசுகிறதுக்கு ஒரே ஒரு கம்யூனிகேஷன், ஒன்று ஜெபம், இன்னொன்று வேத வாசிப்பு. சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுக்கு தெரியப்படுத்தணும், ஓகேவா? நம்மளுக்கு எவ்வளோ கவலைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், முதல்ல தேவனுக்கு தெரியப்படுத்தணும். தெரியப்படுத்தினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, பிலிப்பியர் 7ஆம் அதிகாரம் யாராவது வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4:7. யாராவது வாசிக்கீங்களா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்து கொள்ளும். சரி, அந்த வசனத்தால் நம்மளுக்கு இந்த நம்ம தேவனுக்கு தெரியப்படுத்தல என்ன யூஸ் அப்படின்னா, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன கிடைக்கும், அப்போ தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் நம்மளுக்கு கிடைக்கும். அப்பொழுது என்னென்னா, நம்முடைய இருதயமும் சிந்தையும் என்ன பண்ணும், ஒருமனப்படும். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம ஏசப்பா நோக்கி கூப்பிடுவோம் அப்படின்னா, நம்முடைய இருதயம் சிந்தையும் என்ன பண்ணுமா, ஒருமனப்பட்டால் மட்டும்தான் என்னது, ஏசப்பா கிட்ட நம்ம கேட்குற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மளுக்கு சீக்கிரமான கிடைக்கும், சொல்யூஷன் கிடைக்கும், ஓகேவா? நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சொல்யூஷன் தேவை. நம்ம என்ன பண்ணுவோம், ஏசப்பா கிட்ட தெரியப்படுத்தும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த ப்ராப்ளத்துக்குரிய சொல்யூஷன் கிடைக்கும். நம்ம மனுஷங்களை தெரிய போகிறத காட்டிலும் முதல்ல நம்ம யார்கிட்ட சொல்லணும், நம்முடைய தேவைகள் எல்லாத்தையும் நம்முடைய ஏசப்பா கிட்ட சொசத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். அவ்வளோதான். சரி, இன்னும் ஒன் டைம் நம்ம சொல்லலாமா அதை வசனத்தை? நான் சொல்ல மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து
உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. யாராவது சொல்கிறீங்களா அந்த வசனத்தை? கவலையை வென்றிடு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடும் கூடிய ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பிலிப்பியர் 4:6. எல்லாரும் கிளாப் பண்ணிடுங்க பாப்பாவுக்கு. அடுத்து இன்னைக்குரிய பாட்டு வந்து டீச்சர்ஸ் இப்போ சொல்லி தருவாங்க. சரியா? சீக்கிரம் வாங்கம்மா. நம்ம ஃபர்ஸ்ட் பாட்டு படிக்கணும். முதலாவது பாட்டு 7வது பாட்டு. இன்னொரு தடவை பாட்டு பாடலாமாம்மா? இதயத்தை ஊற்றி கர்த்தரிடம் ஜெபித்தார். ஜெபத்தை கேட்டு அந்நாளை நினைத்து கண்ணீரை துடைத்து மகிழ செய்தார். ஜெபத்தை கேட்டு அந்நாளை நினைத்து கண்ணீரை துடைத்து மகிழ செய்தார். ஜெபிப்போமே நாமும் ஜெயிப்போமே, கவலையை நாமும் ஜெயிப்போமே. ஜெபிப்போமே நாமும் ஜெயிப்போமே, கவலை நாமும் ஜெயிப்போமே. இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்த்துடலாமா?
இதயத்தை ஊற்றி கர்த்தரிடம் ஜெபித்தார். ஒரு நாள் அந்நாள் ஆலயம் சென்றார், இதயத்தை ஊற்றி கர்த்தரிடம் ஜெபித்தார். ஜெபத்தை கேட்டு அந்நாளை நினைத்து கண்ணீரை துடைத்து மகிழச் செய்தார். ஜெபத்தை கேட்டு அந்நாளை நினைத்து கண்ணீரை துடைத்து மகிழச் செய்தார். ஜெபிப்போமே நாமும் ஜெயிப்போமே, கவலையை நாமும் ஜெயிப்போமே. ஜெபிப்போமே நாமும் ஜெயிப்போமே, கவலையை நாமும் ஜெயிப்போமே. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சாம்மா? நீங்களாம் சேர்ந்து பாடிடலாமா? எல்லாரும் எந்திரிங்க. இப்போ அக்காமார் செய்கிறத பார்த்து நீங்கள் செய்யணும், சரியாம்மா? எல்லாரும் செய்யணும். எல்லாரும் எந்திரிங்க. ஒரு நாள் அந்நாள் ஆலயம் சென்றார், இதயத்தை ஊற்றி கர்த்தரிடம் ஜெபித்தார். ஒரு நாள் அந்நாள் ஆலயம் சென்றார், இதயத்தை ஊற்றி கர்த்தரிடம் ஜெபித்தார். ஜெபத்தை கேட்டு அந்நாளை நினைத்து கண்ணீரை துடைத்து மகிழச் செய்தார். ஜெபத்தை கேட்டு அந்நாளை நினைத்து கண்ணீரை துடைத்து மகிழச் செய்தார். ஜெபிப்போமே நாமும் ஜெயிப்போமே, கவலையை நாமும் ஜெயிப்போமே. ஜெபிப்போமே நாமும் ஜெயிப்போமே, கவலையை நாமும் ஜெயிப்போமே. போதும், எல்லாரும் உட்காருங்க. எத்தனாவது நாள்மா? இன்னைக்குள்ள தலைப்பு என்னது? யாரெல்லாம் கவலையோட இருக்கா? இப்போ கவலையோட யாரெல்லாம் இருக்கா? சந்தோஷமா இருக்கவங்கள ஒரு அல்லேலியா சொல்லுங்க. போதாது, இந்த சத்தம் போதாது. இன்னும் பாய்ஸ், இன்னும் சத்தம், இன்னும் பாய்ஸ் வாய் திறக்கவே இல்லை. அல்லேலியா சொல்லுங்க. இன்னும் ஜூனியர் பாய்ஸ் இன்னும் வாய் திறக்கல. இங்கே சொல்கிற வரைக்கும் விடவே மாட்டோமா நான்? அல்லேலியா சொல்லுங்கள் எல்லாரும். சரி, இன்னைக்குள்ள தலைப்பு என்னென்னா கவலையை வென்றிடு. சரியா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் கவலையை வென்ற ஒரு தாயை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? பழைய ஏற்பாட்டில் முத ஜெபித்த ஒரு தாய் யாருன்னா அன்னாள் தான். சரியா? இப்போ அன்னாளை பற்றி பார்க்க போகிறோம். அன்னாள் எப்படிப்பட்டவங்கன்னு யாருக்காவது தெரியுமா? அன்னாள் யாருன்னு யாருக்காவது ஏதாவது தெரியுமாம்மா? அன்னாள் எப்படி அப்படின்னா, அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க அப்படின்னா எப்ராயிம் மலை தேசத்தில் உள்ள ராமதாயிம் ஊரானாகிய எல்கானாவோட மனைவி. இப்போ நம்மளாம் எந்த தேசத்தை சேர்ந்தவங்க? இந்தியா தேசத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள தூத்துக்குடி பட்டணத்தில் ஒரு கைலாசபுரம் கிராமத்தில் இருக்கும். அதை மாதிரி அப்போ வந்து எப்ராயிம் மலை தேசத்தனாகிய ராமதாயிம் ஊரானாகிய எல்கானா, அவங்களுக்கு வந்து 2 மனைவிகள். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறையா மனைவிகள் இருந்தாங்க. அப்போ அவங்க எல்கானாவுக்கு 2 மனைவிகள். ஒருத்தர் பேர் அன்னாள், ஒருத்தர் பேர் பெனினாள். சரியா? ஒருத்தர் பேர் அன்னாள், இன்னொருத்தங்க பேர் பெனினாள். அன்னாளுக்கு வந்து குழந்தை கிடையாது, பெனினாளுக்கு வந்து குழந்தைங்க இருந்தாங்க. எல்கானா வந்து என்ன செய்கிறாங்கன்னா, எல்லாத்தையும் விட யாரை ரொம்ப நேசித்தாங்கன்னா அன்னாள் வந்து ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. சரியா? அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, எல்கானாவுக்கு என்ன ஒரு பழக்கம்னா, வருஷந்தோறும் சீரோவில் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை வந்து தொழுது கொள்ள போவாங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் போய் பலியிட போவாங்க. சரியா? வருஷந்தோறும் பலியிடுது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பழக்கம் இருந்தது. ஒவ்வொரு பண்டிகையை வந்து ஆசரிப்பாங்க. அறுப்பின் பண்டிகை, பஸ்கா பண்டிகை, அந்த மாதிரி பண்டிகையை ஆசரிப்பாங்க. இப்போ நம்மளும் சர்ச்சில் நிறைய பண்டிகையை ஆசரிக்கிறோம்ல. போன வாரம் கூட அர்ப்பின் பண்டிகை ஆசரித்தோம்ல.
அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பண்டிகை உண்டு. அதே மாதிரி வருஷந்தோறும் போகிறது அவங்களுக்கு வழக்கமாக இருந்துச்சு. அப்போ எல்கானா, அன்னாள், பெனினால் அவங்க பிள்ளைங்க எல்லாருமே போவாங்க. அப்போ எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. அன்னாள் மட்டும் கொஞ்சம் துக்கத்தோடே இருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்போ இதை குறித்து அவங்க கூட உள்ள பெனினால் அக்கா வந்து சொல்கிறது அவங்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க, வார்த்தையினால் கஷ்டப்படுத்துவாங்க. ஆனாலும் இவங்க யாரிடமும் பேச மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக அமைதியாக இருப்பாங்க. இவங்க ஒரு தடவை என்ன செஞ்சாங்க அப்படின்னா ஆலயத்துக்கு போகிறாங்க. எங்கே போகிறாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் தனியாக ஜெபிக்கிறதுக்கு போகிறாங்க. எப்படி போகிறாங்க? ஆலயத்தில் தனியாக ஜெபிக்கிறதுக்காக போகிறாங்க. அப்போ என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்க அப்படின்னா முத ஆண்டவரை சேனைகளின் கர்த்தாவை என்று அறிந்த ஒரு தாய் வந்து அன்னாள் தான். அன்னாள் எப்படி ஜெபிக்கிறாங்க? சேனைகளின் கர்த்தாவை என்று சொல்லி ஜெபிக்கிறாங்க. ஒரு இருதயத்தில் ரொம்ப மன கிளேசம் இருந்ததுனால அவங்க வந்து சத்தமாக ஜெபிக்கலை, உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவங்க வந்து மனதுக்குள்ளே ஜெபிக்கிறாங்க, உதடு மட்டும் அசைது. இதை யார் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கர்த்தருடைய ஆலயத்தில், நம்ம ஒரு ஆலயத்தில் கோயில் குட்டியாக இருப்பாங்கல்ல, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்தில் வந்து ஆசாரியர் இருப்பாங்க. அப்போ அந்த கர்த்தருடைய ஆசாரியன் யாருன்னா ஏலி தாத்தா. அப்போ ஏலி தாத்தா வந்து அந்த வாசலில் உட்காந்துருக்காங்க, இதில் சேரில் உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா இவங்க ரொம்ப நேரமாக சத்தம் வரலை, உதடு மாத்திரம் அசைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போ அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா இந்த அம்மா குடித்து வெறித்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மா வந்து ஆக்சுவலாக வந்து உள்ளத்துக்குள்ளம் கிளேசமாக இருந்தாங்க, மன கிளேசமாக இருந்தனால அவங்க இருதயத்தை வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிறாங்க. அப்புறம் அவங்க போகும்போது என்ன சொல்லிட்டு போகிறாங்கன்னா ஏலி தாத்தாட்ட, நான் என்ன வந்து பேலியாளின் மகளாக என்ன தேங்க, நான் வந்து அப்படிப்பட்ட கேரக்டர் இல்லை, நான் வந்து ஏசப்பாடைய சமூகத்தில் என்னுடைய இருதயத்தை ஊற்றிட்டேன். நீங்கள் கஷ்டமாக இருக்கும்போது நீங்கள் எப்படி ஜெபிப்பீங்க? எல்லாரும் எப்படி ஜெபிப்பீங்கம்மா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி நம்ம ஜெபிக்கணும். சரியா? நம்முடைய கவலைகளெல்லாம் நம்ம யார் மேலே வைக்கணும்? ஆண்டவர் மேலே வைக்கணும். அப்படி கவலைகளை ஆண்டவருடைய பாதத்தில் வச்சது யாரு? புதிய ஏற்பாட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருடைய பாதத்தில் இருந்தது யாரு? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தது மரியாள். மார்த்தாள் என்ன செஞ்சாங்க? உலக பிரகாரமான காரியங்கள் குறித்து கவலைப்பட்டாங்க. ஆனால் அந்த மரியாள் என்ன செஞ்சாங்க? தேவையானது ஒன்றே ஒன்று மட்டும் அவருடைய பங்கு தெரிந்து கொண்டாங்க. அப்படி தானே? இப்போ வந்து என்ன செய்கிறாங்க? அன்னாள் ஜெபித்துட்டு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க துக்கமுகமாக இருக்கலை. ஜெபத்துக்கு ஆன்சர் கிடைச்சதோ இல்லையோ தெரியாது, அதுக்கப்புறமா கிடைச்சிது. ஆனால் அவங்க ஜெபம் பண்ணினதுக்கப்புறம் எப்படி இருந்தாங்க? துக்கமுகமாகவே இருக்கலை. இப்போ இன்னைக்கு நம்ம இந்த இடத்த விட்டு கடந்து போகும்போது எல்லாரும் எப்படி போகிறோம்? ரொம்ப சந்தோஷமாக போகிறோம். கவலையெல்லாம் யார் மேலே வைக்கிறோம்? ஆண்டவர் மேலே வைக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், ஏசப்பா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம யாருமே கவலையோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கவலைப்படுறதுனால நம்ம யாரும் வந்து ஒரு சரீரத்தை கூட கூட்ட முடியாது. அப்படி தானே? ஸோ எல்லாரும் இன்னைக்கு நீங்கள் போகும்போது கவலை இல்லாமல் நீங்கள் போகிறீங்க. சரியா? இந்த கவலை பற்றி இப்போ உள்ள காலத்தில் உள்ள கவலை பற்றினா ஒரு சின்ன நாடகம் மூலமாக நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்த்தோம்? அண்ணாளோட ஸ்டோரி பார்த்தோமா? அதை ஒரு ஸ்கிட்டாக இங்கே பார்க்கலாம். ஓகேயா? இங்கே எத்தனை அக்காமார் இருக்காங்க? 4 அக்காமார் இருக்காங்களா? இந்த 5 பேர். இந்த 4 பேரும் எப்படி இருக்காங்க? ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு அண்ணாளோட ஸ்டோரி பார்க்கறதுனால கவலையை எப்படி மேற்கொள்றதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 4 அக்காமாரும் ரொம்ப கவலையாக இருக்காங்க. என்னென்ன கவலையாக இருக்காங்கன்னு சொல்லி கேட்டுடலாமா? பிளஸி, நீ எதுக்காக கவலைப்படுற? அதுவாக்கா, சார் எங்கள் வீட்டில் ஒரு தனி ஃபோன் கூட என்னை நம்பி கொடுக்க மாட்டேங்காங்கக்கா. நான் எவ்வளோ டைம் எங்கள் அப்பாட்ட கேட்டு பார்த்துட்டேன், எங்கள் அப்பா எனக்கு ஒரு ஃபோன் கூட வாங்கி கொடுக்க மாட்டேங்காங்கக்கா. அதான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. இங்கே எத்தனை பேர் அந்த மாதிரி கவலைப்படுறோம்? நிறைய பேர் அந்த மாதிரி கவலைப்படுறீங்களா? இன்டர் பசங்கள்லாம் நிறைய பேருக்கு இண்டிவிஜுவல் மொபைல் இருக்குது, நிறைய பேருக்கு இல்லை.
அப்படி தானே? ஸோ பிளஸி அக்கா உங்களை மாதிரியே கவலைப்படுறாங்க. இப்போ பியூலா அக்கா எதுக்கு கவலைப்படுறாங்கன்னு பார்த்துடலாமா? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்க. ஏசப்பானா அவங்களுக்கு யாருன்னே தெரியல, இன்னும் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படாமல் இருக்குது. ஸோ வந்து அந்த ஏசப்பா வந்து ஆத்ம பாரம் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்னால் ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், என்னால் ஜெபிக்கவே முடியலக்கா. எந்த பாரம்? இது என்ன பாரம் சொல்லுங்க? ஆத்ம பாரம். இது நம்ம எல்லாருக்கும் இருக்குதா இல்லையா? ஸோ பியூலா அக்காவுக்கு ஏசப்பா உணர்த்தியிருக்காங்க, ஆத்துமாக்கள் ரட்சிப்படையணும், அதற்காக ஜெபம் பண்ணணுங்கிற பாரம் பியூலா அக்காவுக்கு இருக்குது. ஜெர்லின், உனக்கு என்ன கவலை? அதுவாக்கா, எங்கள் வீட்டில் ஒரே சண்டை. எங்கள் அம்மா அப்பா ரொம்ப சண்டையாக இருக்குது, சண்டை போடுறாங்க. ஜெர்லின் அக்கா வீட்டில் ஃபேமிலியை பற்றி அக்கா ரொம்ப கவலைப்படுறாங்க. நம்ம வீட்லேயும் இந்த மாதிரி பிரச்சனைகளை குறித்து நம்ம கவலைப்படுறோம்ல, அதே மாதிரி தான் ஜெர்லின் அக்கா கவலைப்படுறாங்க. சலோமி, நீ எதை குறித்து கவலைப்படுற? அக்கா, நான் ரொம்ப பாவ போராட்டத்தில் இருக்கேன்க்கா. எனக்கு நிறையா பாவங்கள் அடிமையாக இருக்கேன். இதுலேருந்து யார் என்னை விடுதலை ஆக்குவாங்கன்னே தெரியலக்கா. ஓகே, இந்த நிலைமையிலையும் நம்ம இருக்கிறோம். நம்ம நிறையா பாவம் பண்ணுவோம், அதில் இருந்து யார் நம்மளை வெளியே கொண்டு வருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை குறித்து ரொம்ப பாரத்தில் இருப்போம். ஓகே, இந்த 4 பேருமே பாரம் படுறாங்க. இந்த 4 பாரத்தில் இருந்தும் கவலைகள்ல இருந்தும் வெளியே வர்றதுக்கு ஏசப்பா இந்த பைபிளில் ஒரு வசனத்தின் மூலமாக நமக்கு சொல்லியிருக்காங்க. 2 கொரிந்தியர் எடுங்க. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. இன்டர் பிள்ளைங்க ஒருத்தங்க வாசிங்கம்மா. இன்டர்ல யாராவது வாசிங்க கேர்ள்ஸ். 10வது வசனம் வாசிங்க. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திருபுதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க? தேவனுக்கேற்ற துக்கம். தேவனுக்கேற்ற துக்கம். இந்த 4 பேரில் யார் தேவனுக்கேற்ற துக்கம் கவலைப்பட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். பியூலாக்கா தானே தேவனுக்கேற்ற துக்கம் அடைஞ்சாங்க. எதை குறித்து துக்கம் அடைஞ்சாங்க? ஆத்துமாக்களை குறித்து. ஆத்துமாக்கள் ரட்சிப்படையணும்னு சொல்லிட்டு அக்கா ரொம்ப பாரமாக இருந்தாங்க. லாஸ்ட்டில் என்ன சொல்லியிருக்கு? லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. லௌகீகனா உலக பிரகாரமான துக்கம். மற்ற 3 பேர் நினச்சதும் என்னது? உலக பிரகாரமான துக்கம். அந்த துக்கம் எல்லாம் மரணத்தை உண்டாக்குகிறது வசனம் நம்மளுக்கு போட்டிருக்கு. ஓகே, நான் 2 கொரிந்தியர் தம்பி பசங்க வாசிங்க ஒருத்தங்க. 7ஆம் அதிகாரத்தில் 9வது வசனம் வாங்க, முன்னாடி வாங்க. இன்டர் பசங்க வாங்கம்மா, முன்னாடி வாங்க. தம்பி முன்னாடி வாங்க. சரி வாங்க. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்திருக்கிறீர்களே. ஏசப்பா இதில் ஒரே ஒரு கவலைக்காக சந்தோஷப்படுறாங்க. அது என்ன கவலை? பியூலாக்கா கவலைப்பட்டாங்கல்ல, அவங்க ஆத்துமாக்களை குறித்து பாரமாக இருக்காங்க. அந்த பாரத்திற்காக ஏசப்பா அந்த கவலைக்காக சந்தோஷப்படுறாங்க. அது சொல்லியிருக்காங்களா? பார்த்தீங்களா? 9வது வசனத்தால் ஏசப்பாவுக்கு நம்ம கவலைப்பட்டா ஏசப்பாவும் கவலைப்படுவாங்க. ஆனால் அந்த ஒரே ஒரு கவலைக்காக ஏசப்பா சந்தோஷப்படுறாங்களாம். அது என்ன கவலை? ஆத்துமாக்களை குறித்து பியூலாக்கா இந்த மாதிரி பாரமாக இருக்காங்கல்ல, அந்த கவலைக்காக ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்களாம். சரியா? மற்ற எல்லாரும் உலக பிரகாரமான கவலையில் இருக்காங்க. சரி, இந்த மற்ற இந்த உலக பிரகாரமான கவலையை எப்படி மேற்கொள்கிறதுன்னு நான் பார்க்கலாமா? சொல்லுங்கள், பார்க்கலாமா?
பிபிஎஸ்ல அக்காமாரெலாம் சொல்லி கொடுத்தாங்கல்ல, 3 வெப்பன்ஸ் சொல்லி கொடுத்தாங்கல்ல. என்னென்ன வெப்பன்ஸ் அதெல்லாம் சொல்லுங்க. 3 வெப்பன் சொல்லி கொடுத்தாங்களா? விசுவாசம், ஏசப்பாவோட ரத்தம், இன்னொன்று என்னது? வார்த்தையால் நம்ம கவலையை மேற்கொள்ளலான்னு பார்த்தோம். இன்றைக்கி ஒரு வெப்பன் பார்க்க போகிறோம், சரியா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோஸ்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். சோத்திரன்னா என்னது? நம்ம ஏசப்பாவை துதிக்கிறது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வெப்பன் வந்து துதி, ஓகேயா? 4வது வெப்பன் என்னது? துதி. ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாமா? என்னென்ன வெப்பன்லாம்? விசுவாசம், ஏசப்பாவோட ரத்தம், 3 வார்த்தை, 4 துதி. இந்த 4 வெப்பன்ஸை வச்சு நம்ம இந்த கவலையில் எல்லாத்தையும் மேற்கொள்ளலாம். அப்போ ஏசப்பா நமக்கு என்ன தருவாங்க தெரியுமா? அதுவும் வசனத்தில் போட்டிருக்கு. பிலிப்பியர் 4:7, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். நம்ம இந்த 4 வெப்பன்ஸ் வச்சு ஏசப்பாட்ட ஜெபம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சொல்லுங்க, இன்டர் பிள்ளைங்க என்ன கிடைக்கும்? ஓகே தம்பி சொல்லுங்க, இன்டர் பசங்க என்ன கிடைக்கும்? வெரி குட். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணலாமா ஏசப்பா கிட்ட? பிளஸி ஜெபம். எங்களை நேசிக்கிற அன்புள்ள கர்த்தாவே, இந்த அருமையான இந்த நேரத்துக்காய் நன்றி செலுத்தோம் தகப்பனே. அப்பா தகப்பனே, இந்த 4வது நாளை பார்க்க கொடுத்த பெரிதான கிருபைக்காய் ஸ்லாக்கியத்துக்காய் நன்றி செலுத்தோம் தகப்பனே. அப்பா எந்த நோக்கத்துக்கோடு தகப்பனே, அப்பா தகப்பனே, என் தேவன் இந்த விபிஎஸ் ஆரம்பிக்கப்பட்டதோ தகப்பனே, அந்த நோக்கம் எல்லாம் நிறைவேறணும் தகப்பனே. இந்த நாள் தலைப்பை உங்கள் அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, முழங்காட் படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே, கவலைகளை மேற்கொண்ட பிள்ளைகளாய் தகப்பனே, அப்பா அந்த இடத்த விட்டு கடந்து செல்லணும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உம்முடைய ஆயுதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே கையில் எடுக்கணும் தகப்பனே. வேத வசனமாகி அந்த பட்டயத்தை எடுக்கணும் தகப்பனே. துதியின் பட்டயத்தை கையில் எடுக்கணும் தகப்பனே. இந்த நாளை ஒவ்வொரு பிள்ளைகளும் தகப்பனே, அப்பா யார் யார் என்னென்ன கவலையோடு வந்திருப்பார்களோ நான் அறியேன் தகப்பனே. என் தேவன் தகப்பனே மனுஷர் பார்க்கிற பிரகாரம் அல்ல தகப்பனே, மனுஷர் முகத்தை பார்ப்பான், என் தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன் தகப்பனே. இப்பொழுது முழங்காட் படியிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் ஆராய்ந்து அறிகிற என் கத்தர் தகப்பனே, அப்பா எங்கள் மத்தியில் உலாவி கொண்டிருக்கிற என் ஆவியானவர் ஒவ்வொருடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிவீராக தகப்பனே. பிள்ளைகளுடைய அப்பா தகப்பனே ஒவ்வொருடைய கவலைகளையும் அப்பா என் தேவன் ஒரு விசை எடுத்து போடுவீராக தகப்பனே. ஒவ்வொருவருக்குள்ளே தகப்பனே தேவனுக்கேற்ற துக்கம் அப்பா ஆத்தும தாகம் ஆத்தும பாரம் இந்த வேலையில கடந்து வரட்டு தகப்பனே. சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரைக்கும் தகப்பனே, அப்பா இந்த இடத்துல முழங்கால் படிக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் தகப்பனே என் தேவன் தொடுவீராக தகப்பனே. ஆத்தும பாரத்தினால் நிரப்புவீராக தகப்பனே. என் தேவ ஆவியானவர் அளவில்லாமல் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை நிரப்புவீராக தகப்பனே. கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றி சொன்னீரளவா தகப்பனே. கடைசி காலை எழுப்புதல் என் கைலாசபுரம் கிராமத்தில் உள்ள பிள்ளைகளை கொண்டு எழுப்புவீராக தகப்பனே. இதில் அப்பா தகப்பனே ஒவ்வொரு வரையும் என் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமைக்குள் ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. பிள்ளைகளுடைய தகப்பனை சிந்தனையை கெடுக்கிற அப்பா ஒரு மனதை கெடுக்கிற பொல்லாதவனை இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுகிற தகப்பனே. பிள்ளைகள் ஒரு மனப்படணும் தகப்பனே, எங்களுக்கு கீழ்ப்படணும் தகப்பனே. அப்பா தகப்பனே நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. சிறுவர்கள் பெரியவர்கள் எல்லாரையும் அப்பா வாலிப பிள்ளைகளை விசேஷமாக ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த இடம் முழுவதிலும் அந்த இடம் முழுவதிலும் மண்டபம் முழுவதிலும் உங்கள் பிரசனம் இறங்கட்டும் தகப்பனே, உங்கள் மகிமை இறங்கட்டும் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே தேவன் கவலையில் இன்றி ஆற்றி தேற்றுவீராக தகப்பனே. குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கலாம், கண்ணீரோடு வந்திருக்கலாம் தகப்பனே. எந்தெந்த பிள்ளைகள் பாரத்தோடு வந்திருப்பார்கள் தகப்பனே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் சொன்னீங்க தகப்பனே. இந்த வார்த்தை அவர்களுக்குள்ள கடந்து செல்லட்டும் தகப்பனே.
கத்தர் மேல் வாரத்தை வைத்து விடுன்னு சொன்னீங்க தகப்பனே. இந்த நாளில் கவலையோடு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளும் உங்க மேல பாரத்தை அப்பா தகப்பனே வைக்கட்டும் தகப்பனே. நீர் ஒருவரே கத்தர் என்பது அறிந்து கொள்ளட்டும் தகப்பனே. அப்பா ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் துதியின் சந்தோஷத்தினால் பிள்ளைகள் களி கூறட்டும் தகப்பனே. ஒவ்வொருடைய நாவலையும் அப்பா உங்க துதியை வையுங்க தகப்பனே. கெட்ட வார்த்தை ஒன்றும் இந்த பிள்ளைகளுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடாது தகப்பனே. அப்பா லௌகீக துக்கம் இல்ல தகப்பனே, தேவனுக்கேற்ற துக்கம் இந்த நாளில் எங்கப்பா தகப்பனே முழங்கால் படி எடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாவதாக தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமைக்குள்ள ஒப்பு கொடுக்கிற தகப்பனே. மீதமுள்ள பகுதிகளை என் ஆவியானவர் பொறுப்படுப்பீராக. நீரே மகிமைப்படுவீராக, மேன்மைப்படுவீராக. உங்க நாமத்தை மாத்திரம் உயர்த்துக்கிறோப்பா. நீங்க பெருகணும், நாங்க சிறுகணும் தகப்பனே. எங்களுக்குள்ள எந்த பெருமையான காரியங்களும் வந்துடக்கூடாது தகப்பனே. உண்மை மாத்திரம் உயர்த்துக்கிறோம். உங்க நாம உயரட்டும் தகப்பனே. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. துதிக்கிற மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். சரி, எல்லாரும் ப்ரேயர் பண்ணீங்களா? கவலையெல்லாம் ஏசப்பட வச்சிட்டிங்களா? யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணீங்க? யாருமே பண்ணலையா? யாருமே பண்ணலையா? எல்லாரும் பண்ணீங்களா? சரி, இப்போ யாரெல்லாம் கவலையாக இருக்கா? இப்போ யாரெல்லாம் கவலையாக இருக்கா? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லாரும் சிரிப்புமா? சிரிங்க பார்ப்போம். எல்லாரும் எப்படி சிரிக்கணும்? அக்காலாம் எப்போவும் சிரிச்சிட்டே இருப்பேன், கவலையெல்லாம் படவே மாட்டேன். அக்கா ஏன் கவலைப்பட மாட்டேன் தெரியுமா? என் கவலையெல்லாம் ஏசப்பட சொல்லிடுவேன். நான் கவலையே பட மாட்டேன். நீங்களும் இன்னையிலேருந்து உங்கள் கவலையெல்லாம் யார்கிட்ட சொல்லணும்? ஏசப்பாட்ட சொல்லணும். சரியா? சரி. அச்சுச்சோ, ராஜனை ரொம்ப சோகமாக இருக்காரே. ராஜனை பின்னாடி இல்லை, ராஜனனை குறித்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ராஜன் ஒரு அண்ணன் இருந்தாங்களாம். அந்த அண்ணனுக்கு எந்த ஊர்னா திருநெல்வேலி மாவட்டம் வெட்டியபந்தி அப்படின்ற ஒரு கிராமத்தில் ராஜனை வாழ்ந்து வந்தாங்களாம். ராஜனை சின்ன வயசுலேயே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்களாம். அவங்களுக்கு சோகம்னா என்னன்னே தெரியாதான். அவங்க அம்மா அப்பா அவங்கள ரொம்ப சந்தோஷமாக வச்சுட்டு இருந்தாங்களாம். இந்த சமயத்தில் ராஜனனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ராஜனோட அம்மா இறந்துட்டாங்களாம். எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல? ஒரு அம்மா இறந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல? ராஜனனும் அப்படி தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம். ராஜனோட அம்மா இறந்தோடனே ராஜனனால் என்ன பண்ணனே தெரியலையாம். அந்த டைமில் வந்து ராஜனை யாரை பார்த்துமே சிரிக்க மாட்டாங்களாம், ரொம்ப சோகமாகவே இருப்பாராம். ராஜனனுக்கு அந்த கவலை அதிகரிச்சுட்டே வந்துச்சான். அந்த சிறு வயதில் ஏசப்பா தான் நம்ம கவலையெல்லாம் மாற்றுவாங்கன்னு ராஜனனுக்கு தெரியாமல் போயிட்டான். இப்போ நம்மளுக்கெல்லாம் தெரியும்ல, ஏசப்பா தான் நம்ம கவலையெல்லாம் மாற்றுவாங்கன்னு. ஆனால் ராஜனனுக்கு ஏசப்பா நம்ம கவலையை மாற்றுவாங்க அப்படின்னு தெரியலையாம். அந்த வயசு அதிகரிக்க அதிகரிக்க ராஜனனுக்கு 17 வயசு ஆயிட்டு. 17 வயசில் ராஜனை ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிறாங்க. ஏசப்பாவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கிட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுவோம்? ஏசப்பாட்ட நம்ம கவலையெல்லாம் சொல்லுவோம்ல. அதே மாதிரி தான் ராஜனனும் ஏசப்பாட்ட தன்னுடைய கவலையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். தன்னுடைய கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சுதான். ராஜனனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சான். எவ்வளோ கவலை இருந்தாலும் கவலையே பட மாட்டாங்களாம். ஒவ்வொரு நாளும் கவலையெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லிடுவாங்களாம். ஏசப்பாவை அவங்கள நண்பர் மாதிரி அவங்க கூடயே வச்சுக்கிடுவாங்களாம். இந்த டைமில் ராஜனனுக்கு ஒரு திருமணம் முடியுது. ஏர்வாடியை சேர்ந்த தமிழ்ச்செல்வி அப்படின்ற ஒரு பெண்ணை அவங்க திருமணம் பண்ணுறாங்க. யாரை திருமணம் பண்ணுறாங்க? தமிழ்ச்செல்வி. ஏர்வாடியை சேர்ந்த தமிழ்ச்செல்வி அப்படின்ற ஒரு பெண்ணை அவங்க திருமணம் பண்ணுறாங்க. திருமணம் பண்ணால் எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்கல்ல. ஆனால் ராஜனனுக்கு மறுபடியும் ஒரு சோகம் வருது. என்ன சோகம் தெரியுமா? அந்த அண்ணன் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த வேலையை பிடுங்கி இன்னொருத்தங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ராஜனனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ராஜன குடும்பம் மறுபடியும் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தாங்க. ஒரு வேளை சாப்பாட்டு கூட ராஜனனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ராஜனனுக்கு என்ன தெரியும்? ஏசப்பாட்ட ஜெபம் பண்ண தெரியும்ல.
அதே மாதிரி ராஜனை ஜெபிப்பதை மட்டும் விடவே இல்லை, ஏசப்பாவை ஒவ்வொரு நாளும் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். ஏசப்பா ஒவ்வொரு நாளும் அற்புதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் ராஜனை கையில் என்ன இல்லை, வேலை கூட இல்லை. ஆனால் ராஜனை என்ன பண்ணலை, ஜெபிக்க மறக்கலை. அந்த அண்ணன் வீட்டில் நிறைய செடி வளருமா, தானாக நிறைய செடி வளருமா. மிளகாய் செடி, தக்காளி செடி, பீர்க்கங்காய் செடின்ட்டு நிறைய செடி வளருமா. அந்த செடியெல்லாம் பிடுங்கி அதில் உள்ள காய்கறிகள்லாம் பிடுங்கி தான் அந்த அண்ணன் சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னா 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இஸ்ரவேல், சார்லஸ், கோயில்ராஜ். அந்த அண்ணனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. யாராவது வாசிக்கிங்களா இருந்துச்சு? வாசி. கோயில்ராஜ். அந்த அண்ணனுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க? 3 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் ராஜனை கைவிடவே இல்லையா. ராஜனனுக்கு மாதந்தோறும் 100 ரூபாய் அனுப்புவாங்களாம். அந்த 100 ரூபாயை வச்சு ராஜனை அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணாங்களாம். ஆனால் ராஜனை என்ன பண்ணலை, ஜெபிக்க மறக்கலைல்ல. அதனால் ஏசப்பா ராஜனை கூட இருந்தாங்களாம். ஏசப்பா ராஜனனை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். ராஜனனுக்கு ஒரு பெரிய மிஷினரி ஸ்நாபத்தில் வேலை வாங்கி கொடுத்தாங்களாம். தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீனும் நிறைய கவலையில் இருக்கலாம். ஆனால் ஏசப்பாட்ட நீ ஜெபம் பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் உன் கண்ணீரை ஏசப்பா பார்ப்பாங்க. ஏசப்பட்ட கண்ணீர் வடிச்சா ஒரு நாள் வீண் போகாது. ராஜனனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்கும்ல. சின்ன வயசுல அவங்க அம்மாவை இழந்துட்டாங்கல்ல. ஆனால் ராஜனை தன்னுடைய 17வது வயசில் ஏசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டாங்களாம். அதுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் கவலை வந்தாலும் அந்த அண்ணன் கவலைப்படவே மாட்டாங்களாம். எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும்ல. நம்மளுடைய வாழ்க்கையிலும் ஏசப்பா வந்துட்டாங்கன்னா நம்ம கவலைப்படவே தேவையில்ல. ஒரு கவலைன்னு வரும்போது ஏசப்பா சமூகத்தில் போய் அழுது பாருங்களேன். அந்த அழுது டைமில் அழுதுட்டு வெளியே வரும்போது நம்ம கவலை எங்கே போகணுன்னே தெரியாது. ஏசப்பா எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவாங்க, மாற்றிடுவாங்கல்ல. இன்றைக்கி நம்மளுடைய கவலையும் ஜெபத்தின் மூலமாக ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்தணும். ராஜனுடைய வாழ்க்கையில் ஜெபத்தின் மூலமாக ஏசப்பாவுக்கு தெரியப்படுத்தினாங்கல்ல. அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு கவலையையும் நம்ம ஏசப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியப்படுத்தணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொன்னால் கண்டிப்பாக அவங்க இன்னொரு நாள் யார்கிட்டையாவது சொல்லுவாங்கல்ல. ஆனால் ஏசப்பா என்னத்தை நம்ம பண்ணுவாங்களாம், யார்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்களாம். ஏசப்பா உனக்கு நல்ல சொல்யூஷன் தருவாங்க. அதே மாதிரி நம்மளுடைய கவலை யார்கிட்ட சொல்லணும், ஏசப்பாட்ட சொல்லணும். இன்னிலிருந்து உங்களோட கவலையெல்லாம் யார்கிட்ட சொல்ல போகிறீங்க, ஏசப்பாட்ட சொல்ல போகிறீங்க. ப்ரேயர் ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, இன்னையிலேருந்து என் கவலையெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்லிடுவேன். ஏசப்பா, ஜெபம். உங்கள் உள்ளத்தில் நிறைய கவலை இருக்கலாம்ல இந்த டைமில் கூட. ஆனால் ஏசப்பாட்ட சொல்லி பாருங்களேன். இப்போ கூட நீங்கள் ஏசப்பாட்ட சொல்லலாம். ஏசப்பா உங்கள் கவலையெல்லாம் மாற்ற ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ராஜனனுக்கு எவ்வளோ கவலை இருந்துச்சு இல்லை. ஆனால் ராஜனனை ஏசப்பா ஒரு மிஷினரி ஸ்நாபத்தில் ஒரு பெரிய வேலை வாங்கி கொடுத்தாங்களாம். இன்றைக்கி கூட தம்பி தங்கச்சி உன் கவலையெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லுவியா? உன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்கிறத விட ஏசப்பாட்ட சொல்லிப்பார். ஏசப்பா உன் கவலையெல்லாம் மாற்றுவாங்க. அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா அந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவர் தகப்பனே, இந்த வேலையை நீங்கள் கையில் எடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா தகப்பனே, உலக கவலையோ எந்த கவலையோ எங்களுக்குள்ளே வராதபடிக்கு ஏசப்பா உங்களை குறித்த ஒரு பாரத்தினால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. அப்பா இன்னிலிருந்து ஏசப்பா எங்கள் கவலையெல்லாம் தகப்பனே உங்ககிட்ட நாங்கள் சொல்கிறதுக்கு ஏசப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசப்பா. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க ஏசப்பா. அது எவ்வளோ பெரிய கவலையாக இருந்தாலும் பரவாயில்ல ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் எங்களுக்கு மாற்றி கொடுங்க. இந்த நாள் முழுவதும் ஏசப்பா உங்களுடைய கிருபை எங்களை ஆட்கொண்டு வழிநடத்து தகப்பனே. ஏசப்பா இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தகப்பனே நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த பிள்ளைங்க வாலிப வயதில் இருக்க ஒவ்வொரு பிள்ளைங்களையும் தகப்பனே கரத்தில் எடுங்க ஏசப்பா. ஏசப்பா அவங்க முதிர் வயது ஆகும் போதும் தகப்பனே உங்களுடைய வார்த்தை ஒன்றும் தரையில் விழாதபடிக்கு நீங்கள் காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. அவர்களோடு நீங்கள் கூட இருக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துக்கிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கலங்கேனே ஒரு நாளும் பதற
ஜபத்தினிலே உம்மிடம் சொல்லிவிட்டேன். என் ஜபம் கேட்டு பதில் தாருமே. ஜெபிப்பேனே நான் ஜெயிப்பேனே. சக்கர், நாம நியூசிலாந்து போகணும்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, நாம இப்போ வேற எங்கேயோ போகணுன்னு எல்லாரும் சொல்லுறாங்க. எங்கே போகிறோம்? ஆமாம் ஹாரியட், நம்ம இப்போ நியூசிலாந்து போகலை. நம்ம இப்போ தென்னிந்தியாவுக்கு தான் போக சொல்லி ஒரு கடிதம் வந்திருக்கு. என்னது தென்னந்தையாவா? அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எப்படி இருப்பாங்க? அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நானே முதல் தடவையாக இப்போ தான் தென்னிந்தியாவுக்கு போக போகிறேன். அவங்க நம்மள மாதிரி இங்கிலீஷில் பேசுவாங்களா? நானே தடவை போகிறதுனால அவங்க இங்கிலீஷ் பேசுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அவங்கக்கிட்ட போய் நம்ம எப்படி சமாளிக்க போகிறோம்? எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத ஹாரியட். நம்மளை போக சொன்னது கர்த்தர். அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தான் நம்ம இப்போ தென்னிந்தியாவுக்கு போக போகிறோம். நல்லா ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். சரி டாக்கா, வாங்க நாம போகலாம். இவ்வாறு தென்னிந்தியாவிற்கு டக்கரும் அவரது மனைவியும் 1842 ஜூலை 15 சென்னையில் புறப்பட கப்பலில் ஏறினாங்க. டக்கரும் அவரது மனைவியும் 1842 ஜூலை 15 சென்னை புறப்பட கப்பல் ஏறினாங்க. பாய்மர கப்பலில் கப்பல் ஒரு பக்கம் இழுத்துட்டு போகும். அதில் புதுமண தம்பதிகளாக தாங்கள் இருவரும் சேர்ந்து அந்த கப்பலில் ஏறினாங்க. 2 பேரும் பாஷை தெரியாத, இனம் தெரியாத, மொழி தெரியாத நம்மளுடைய தென்னிந்தியாவை நோக்கி பயணமாக கிளம்புனாங்க. அவங்க கிளம்பி வருகிற சூழ்நிலைங்கிறது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. எங்குமே பளிங்கு நிறைந்த வெள்ளைக்கலான எல்லாரையும் பார்த்து அவங்களுக்கு கப்பல் பயணம் மிகவும் கொடுமையாக இருந்துச்சு. சுற்றி எங்கு பார்த்தாலும் கடல். அந்த கடல் நிறைந்த சூழ்நிலையில் அந்த கப்பலில் மெதுவாக அவங்க இங்கிலாந்தில் டார்குவேலேருந்து கிளம்புனாங்க. அவங்களுடைய கப்பல் மெதுவாக அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தது. டக்கரும் அவரது மனைவியும் 1842 ஜூலை 15 சென்னைக்கு புறப்பட்டாங்க. அந்த கப்பல் நேராக தென் தமிழகத்தை, அதுவும் தென்னிந்தியாவுக்குள்ளே வருவதற்கு சூயஸ் கால்வாய்னு இப்போ இருக்குது, ஆனால் அந்த டைம் கிடையாது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா பல மைல் தூரம் சுற்றி நம்பிக்கை முனை, ஆப்பிரிக்காவின் தென்முனையான நம்பிக்கை முனை வழியாக சுற்றி நம்மளுடைய தென்னிந்தியாவை உள்ளே நுழைஞ்சாங்க. வருகிற வழியெல்லாம் அதிகமான மிஷினரி வாழ்க்கை வரலாறை டக்கரையாக படித்தாங்க. அதை படித்து தன்னுடைய இருதயத்தில் அதிகமாக ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா ஊற்றி கொண்டாங்க. அதிகமாக ஜெபம் பண்ணாங்க. அந்த கப்பல் பயணத்துலேயும் டக்கரையாக சும்மா இருக்கல. அங்கே ஊழியர்களாக இருந்த மாலுமிகள், உடன் வேலையாள்கள், அங்கே இருக்கிற எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆண்டவருடைய அன்பை சொன்னாங்க. இப்படி அந்த கப்பல் பயணத்தில் கணவனும் மனைவியுமாய் புதுமண தம்பதிகளாய் நம்மளுடைய தென்னிந்தியாவை நோக்கி வந்தாங்க. இந்த டக்கர் ஐயா செப்டம்பர் 23 சென்னைக்கு வந்து சேர்ந்தாங்க. செப்டம்பர் 23 சென்னைக்கு வந்து சேர்ந்தாங்க. 1842 ஜூலை 15 கிளம்புனவங்க செப்டம்பர் மாதம் 23 நம்மளுடைய சென்னை நகரத்தை வந்து அடைந்தாங்க. அந்த சென்னை நகரத்தை வந்து அடையும் போது நம்மளுடைய தென் தமிழகத்தில் அவங்க பார்த்தது, இங்கே அநேகர் அறியாமையான இருளுக்குள்ளே இருந்தாங்க. அவங்க நம்மளை சென்னையில் தான் விட்டுருவாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட கப்பல்லேருந்து கீழே இறங்கினாங்க. ஆனால் அந்த இங்கிலாந்து மிஷினரி சங்கமானது அவர்களுக்கு வேறு ஒரு பாதையை காட்டியது. அவங்க திருநெல்வேலிக்கு சென்று ஊழியம் செய்ய வேணும்.
அதே நேரத்தில் அங்கே ஊழியம் செய்திருந்த ஒரு சில மிஷினரிகள் ஒரு சில காரணங்கள் காரணமாக அந்த இடம் நிரப்பப்படாமல் இருந்தவுடனே டக்கரும் அவரது மனைவியும் பாளையங்கோட்டைக்கு நவம்பர் 4ஆம் தேதி வந்து சேர்ந்தனர். நவம்பர் 4ஆம் தேதி பாளையங்கோட்டைக்கு வந்தனர். சென்னைக்கு வந்தாங்க. அங்கே கூட ஓகே நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் இங்கே இருக்கிற மிஷினரி சங்கம் அவரை திருநெல்வேலியில் உள்ள பாளையங்கோட்டைக்கு நவம்பர் 4ஆம் தேதி அனுப்பிவிட்டாங்க. இங்கே வரும்போது நம்ம டக்கரையாவுக்கு தமிழ் தெரியாது, கொஞ்சம் கூட தெரியாது. 1843 அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழை கற்பதற்காக அவங்க இருந்த இடத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா பயிற்சி பெற ஆரம்பித்தாங்க. நம்மளுடைய மிஷினரிகளினுடைய இதில் ஒரு மிகப்பெரிய குறிக்கோள் இருக்குது. என்ன அப்படின்னா வட இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்யணும்னா நம்ம மொழியில், நம்மளுடைய தாய் மொழியில், நாம் பேசுகிற மொழியில் பேசினாதான் ஒருத்தங்களுக்கு போய் என்ன பண்ண முடியும், நம்ம சொல்ல முடியும் சுவிசேஷத்தை ஈஸியாக. அதனால் இங்கே இருக்கிற தமிழ் மொழியை கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல மணி நேரம் நம்ம டக்கரையா முனிஷி என்று அழைக்கப்படும் கல்வி கற்பவரிடத்தில் அமர்ந்திருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழை கற்றுக்கிட்டாங்க. ஆமாம், நீங்கள் கூட சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நானும் அவனெல்லாம் படிச்சிங்க அப்படி தானே? அதுபோல் இந்த டக்கரையா என்ன பண்ணாங்க அப்படின்னா படித்தாங்க. முனிஷி என்று அழைக்கப்படும் ஐயா கூட இருந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழ் இலக்கணம் இதெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா படித்தாங்க. அவங்க கொஞ்ச நேரம் ஸ்கூலுக்கு போனால் மட்டும் படிக்கணும் அந்த மாதிரி இல்லாமல் அவங்க தனக்கு கற்றுக் கொடுத்த அந்த முனிஷிக்கிட்ட அவர் சொல்லி கொடுக்குற நேரம் போக மீதி தனக்கு கிடைக்கிற எல்லா நேரங்களையும் பயன்படுத்தி பலர்கிட்ட கேட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழை வேகமாக கற்றுக்கொள்ள ஆரம்பித்தாங்க. நிறைய டிரான்ஸ்லேஷன் பண்ணி என்ன பண்ணாங்க அப்படின்னா தமிழை கற்றுக்கொண்டே இருந்தாங்க. ஒரு நேரம் கூட அவங்க வீணடிக்கலை, தமிழை கற்றுக்கொள்வதற்கு ஆர்வம் கொண்டாங்க. நம்மளுடைய பாளையங்கோட்டை பகுதிக்கு வந்து அவங்க சும்மாவே இருக்கலை, எல்லா இடத்திற்கும் போகணும், நம்ம இங்கே இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணணும் போய் பார்க்கணும், அவங்களுக்கு முன்னால் வந்த எல்லா மிஷினரி ஸ்தலங்களையும் போய் நான் பார்க்கணுன்னு சொல்லி பாளையங்கோட்டையில் ஒரு இடத்துல முடங்கி கிடக்காம அவங்க மெஞ்சானபுரம் மற்றும் சுவிசேஷபுரம் போன்ற இடங்களுக்கு தன் மனைவி கூடவே போய் என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே எப்படி ஊழியம் செய்கிறாங்க, அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்க பாளையங்கோட்டையிலேருந்து தன் மனைவியோட என்ன பண்ணாங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற மெஞ்சானபுரம் சுவிசேஷபுரம் அந்த இடத்துக்கெலாம் போய் என்ன பண்ணாங்க மிஷினரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க போனாங்க. அதில் இடையர்குடியில் அப்போ மிஷினரியாக பணியாற்றிட்டு இருந்த நம்மளுடைய முனைவர் கால்டுவெல் ஐயர் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பொதுமன தம்பதிகளை தன்னுடைய வீட்டில் கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல உபசரணை கொடுத்து அவங்க எப்படி ஊழியம் பண்ணணும், நம்ம தமிழ்நாட்டில் எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்க. கால்டுவெல் ஐயாரோட தங்கியிருந்து ஒரு சில நாட்கள் அவங்க செய்யும் பணியை என்ன பண்ணாங்கன்னா நல்லா பார்த்துட்டே இருந்தாங்க. டக்கருக்கு இந்த இடத்துல நம்ம ஏதாவது பண்ணணும், நம்ம இங்கே நிறைய வேலைகளை செய்யணும்னு சொல்லி ஆர்வத்தோடு இருந்தாங்க. இந்த ஆர்வம் இருந்தாலும் அவருக்கு என்ன பண்ணலை அப்படின்னா ஒரு நிரந்தரமான பணி ஸ்தலத்தை இந்த பாளையங்கோட்டையில் திருநெல்வேலியில் அவங்களுக்கு என்ன பண்ணலை அந்த மிஷினரி சங்கம் அமைக்கலை. ஏன் அப்படின்னா அவங்க தமிழை முழுமையாக கற்றுக்கொண்டால் மட்டும்தான் சுவிசேஷம் அறிவிக்க முடியும்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் காத்திருந்தாங்க. இந்த காத்திருந்த காலத்தில் அவங்க அதிகமாக என்ன பண்ணாங்கன்னா முயற்சி பண்ணி தமிழை என்ன பண்ணாங்கன்னா கற்றுக்கொண்டாங்க. இப்படி கற்றுக்கொண்ட வர்ற காலத்தில் இந்த பாளையங்கோட்டை பகுதியில் காலரா நோய் என்ன பண்ணுச்சுன்னா தீவிரமாக இருந்துச்சு. காலரா, தட்டம்மை, பெரியம்மை இப்படி போன்ற நோய்கள் என்ன பண்ணிச்சு அப்படின்னா நம்ம திருநெல்வேலி பகுதியில் வெயில் நேரங்களில் அதிகமாக என்ன பண்ணிச்சு அப்படின்னா பரவி வந்துச்சு. அவங்க இந்த இடத்துல வரும்பொழுது இங்கே இருந்த மிஷினரிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஏன் அப்படின்னா திருநெல்வேலியில் டக்கர் மற்றும் சாப் செய்யர் அவங்க 2 பேரும் இங்கே வந்தது இந்த மிஷினரிகள் எல்லாருக்கும் என்ன அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு மருத்துவர் நம்ம கூட இருக்காரு. ஏன்னா நம்ம டக்கரையா என்ன படிச்சிருக்காங்க, டக்கரையா யார் ஒரு டாக்டர் அப்படி தானே, அவர் ஒரு டாக்டர் நம்ம கூட இருக்காங்க, நமக்கு தேவையானவைகளை செய்வாங்கன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இங்கே இருந்த மற்ற மிஷினரிகள். அதே போலையே இந்த டக்கரும் ஷாப் செய்யர் என்ன பண்ணாங்க அப்படின்னா இருவரும் சேர்ந்து இங்கே இருந்தது அவங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு.
இந்த நேரங்களில் இவங்க 2 பேருமே சேர்ந்து குதிரையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பல பகுதிகளை சுற்றி பார்த்து அங்கே மிஷினரிகள் என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி ஊழியம் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா பார்த்து கொண்டே வந்தாங்க. இதே நிலைமையில் இந்த காலராவின் நோயானது ரொம்ப தீவிரமாக பரவிக்கிட்டே இருந்துச்சு. இதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி முதன் முறையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேவையில் உள்ளோருக்கான நண்பர்கள் சங்கம் அப்படின்னு பாளையங்கோட்டையில் தேவையில் உள்ளோருக்கான நண்பர்கள் சங்கம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்குள்ளே போய் இந்த மாதிரி ஆரம்பித்தாங்க. அங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா நோயாளிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சரியான வைத்தியங்களை பண்ணி அவங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா சுகப்படுத்துவதற்கான தேவையான மருந்துகளை கொடுத்தாங்க. இந்த டக்கர் ஐயா தமிழ் மொழியை கற்றுதான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும்னு நினச்சிருந்ததுக்கு முன்னாலேயே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை பெற்றாங்க. எப்படின்னா தான் படித்து வந்த மருத்துவ தொழில் அவருக்கு கை கொடுத்துச்சு. ஆமாம் தம்பி தங்கச்சி, நீ எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் சரி, எந்த ஒரு நிலையில் எந்த ஸ்டாண்டர்ட் படித்தாலும் சரி, நீ இருக்கிற இடத்துல என்ன பண்ணலாம், ஏசப்பாவை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லலாம். இந்த மருத்துவத்தை படித்ததை வச்சு இந்த ஐயா என்ன பண்ணாங்கன்னா முதல்ல தன்னை நோக்கி வந்த நோயாளிகளுக்கு ஏசப்பாவுடைய அன்பை சொல்ல ஆரம்பித்தாங்க. தன்னுடைய அன்பின் மூலமாக, பொறுமையின் மூலமாக, கரிசனையின் மூலமாக, மருந்துகள் மூலமாக தேவனுடைய அன்பை கொடுத்தாங்க. இப்படி அவங்க ஆரம்பித்தது தான் இப்போ நம்ம பகுதியில் இயங்கி வருகிற பாளையங்கோட்டையில் மிஷின் ஹாஸ்பிட்டல். அன்றைக்கு அவங்க தேவையில் உள்ளோருக்கான நண்பர்கள் சங்கம்னு ஆரம்பித்த அதே மருத்துவமனை இப்பொழுதும் செயல்பட்டு வருது நமக்கு மிஷின் ஹாஸ்பிட்டலா. ஜெயராஜ் அன்னபாக்கியம், சிஎஸ்ஐ ஜெயராஜ் அன்னபாக்கியம்ங்கிறது அந்த டைமில் டக்கர் ஐயாவால் என்ன பண்ணுச்சு ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு நம்ம டக்கர் ஐயா தான் தலைமை பொறுப்பை ஏற்று என்ன பண்ணாங்க அப்படின்னா நடத்திட்டு வந்தாங்க. இது மூலமாக மக்கள் மத்தியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா டக்கருடைய பெயர் என்ன பண்ணிச்சுன்னா வளர்ந்து பெருக ஆரம்பித்தது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா தன்னை தேடி வருகிற எல்லாருக்கும் என்ன பண்ணாங்கன்னா மருந்துகள் கொடுத்து அவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து வந்தாங்க. இந்த நிலைமையில் ஏசப்பா மே மாதத்தில் டக்கர் திருநெல்வேலி மாவட்டங்களை என்ன பண்ணுறாங்க பார்வையிடுவதற்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துக்கும் என்ன பண்ணுறாங்க போய் பார்க்குறாங்க. அப்படி ஒரு தடவை அவங்க அங்கே போகும் பொழுது ஒரு ஞானஸ்தான ஆராதனையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலந்து கொள்கிறாங்க. அந்த ஞானஸ்தான ஆராதனையில் ஒரு குடும்பமே வந்து ஞானஸ்தானம் பெறுவதற்காக நின்றுட்டு இருந்தாங்க. ஒரு குடும்பமே என்ன பண்ணாங்க அப்படின்னா ஞானஸ்தானம் பெற என்ன பண்ணியிருந்தாங்க வந்திருந்தாங்க. அப்போ இந்த டக்கர் ஐயா அங்கேருந்து ஐயாட்ட போய் கேட்டாங்க, ஐயா ஒரு குடும்பமே வந்திருக்காங்களே, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்களுடைய தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு பெரிய சாமியார் இடையாராக இருந்தாங்க. அவர் இறக்கும்போது சொல்லியிருந்தாரு, நான் இவ்வளோ நாள் வழிபட்டு வந்த கடவுள் என்ன பண்ணலை, எனக்கு எதுவுமே பண்ணலை. ஆனால் இந்த கிறிஸ்தவர்கள் ஆராதிக்கிற அந்த தேவன் என்ன பண்ணுவார், உங்களெல்லாம் என்ன பண்ணுவார் வழி நடத்துவார். அவர் தான் உண்மையான கடவுள்னு சொல்லிட்டு இறந்து போனதுனால அந்த முழு குடும்பமும் அன்றைக்கு ஞானஸ்தானம் பெற வந்திருந்தாங்க. இதை கேட்டோன்னே இந்த டக்கருக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படிலாம் இங்கே ரொம்ப வைராக்கியமானவங்க இருக்காங்களா, நாம் இன்னும் அதிகமாக சொன்னால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வாங்கன்னு சொல்லி இந்த டக்கரையா என்ன சொன்னாங்க மேலும் மேலும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆண்டவருக்காக என்ன ஏதாவது செய்யணும்னு சொல்லி என்ன பண்ணாங்கன்னா முன்னேறி கொண்டே இருந்தாங்க. இப்படியாக ஜூன் 20ஆம் தேதி மெஞ்ஞானபுரத்தை சுற்றி இருந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருந்துச்சு. ஜூன் 20ஆம் தேதி மெஞ்ஞானபுரத்தை சுற்றி இருந்த மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான நியூஸ். என்ன நியூஸ் அப்படின்னா பெண் கல்வி. பெண் கல்விக்கான முதல் அடிக்கல் அன்று தான் என்ன பட்டுச்சு நாட்டப்பட்டுச்சு. பெண்கள் பள்ளிக்கு செல்லணும், அவங்க படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மெஞ்ஞானபுரத்தில் ஜூன் 20ஆம் தேதி என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிக்கல் நாட்டு விழா நடந்துச்சு. அந்த அடிக்கல் நாட்டு விழாவில் நம்ம டக்கரையா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா அடிக்கல் நாட்டினாங்க. அன்று மாலை அந்த மெஞ்ஞானபுரத்தில் டக்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு பள்ளியினுடைய வளாகத்தில் 200 பேருக்கும் மேற்பட்ட உள்ளூர் மக்களுக்கு என்ன பண்ணாங்கன்னா உணவு கொடுத்தாங்க. இந்த அடிக்கல் நாட்டு விழாவை முன்னிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா 2000 பேருக்கு அதிகமான பேருக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா உணவு கொடுத்தாங்க. அந்த மாதிரி அந்த நேரத்தில் இங்கே வந்து பெண் கல்வி ஆரம்பிப்பதற்கு நம்மளுடைய டக்கரையா என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. இந்த மாதிரி கால சூழ்நிலையில் இங்கிலாந்துலேருந்து இங்கே வந்தவங்களுக்கு இங்கே இருக்கிற வெயிலால் ரொம்ப உடல்நிலை என்ன பண்ணிச்சு மோசமாக தான் இருந்தது. இங்கே இருக்கிற மக்களையும் இங்கே இருக்கிறவங்களையும் சமாளிப்பது அவங்களுக்கு ரொம்ப சவாலாக இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போகணுன்னாலும் குதிரையில் தான் போகணும், பல மைல் தூரம் போகணும். போகிற வழியெல்லாம் என்ன ஒரே பனங்காடாக இருக்குது. இந்த வழியில் தான் அவங்க ஆண்டவருடைய அன்பை என்ன பண்ணாங்க அப்படின்னா
சொல்லி கொண்டு வந்தாங்க. இவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது போல் இந்த இடத்துல இந்த மிஷினரி இயக்கமானது ஒவ்வொரு ஆண்டும் அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய பணித்தளத்தில் என்ன நடக்கு, என்ன பண்ணுறாங்க, அங்கே மக்கள் எப்படி இருக்காங்க, இப்படிலாம் கேட்பது வழக்கம். அதுக்காக என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஜூலை மாதம் குற்றாலத்தில் ஒரு கேம்ப் வச்சுருந்தாங்க. ஜூலை மாதம் குற்றாலத்தில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு கேம்ப் வச்சுருந்தாங்க. அதுக்கு டக்கரும் அவரோட உடன் இருந்த ஊழியர்கள் மற்றும் அவங்க மனைவி எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா குற்றாலத்துக்கு போனாங்க. அங்கே போனது டக்கருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அவங்க இங்கிலாந்தில் கால சூழ்நிலையை போல் இங்கே கொஞ்சம் இருப்பதை நினச்சி ரொம்ப திருப்தியாக இருந்தார். அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா தங்கி இருந்தாங்க. அங்கே இருக்கிற உடன் ஊழியர்கள் எல்லாரையும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. வெளிநாட்டிலிருந்து வந்திருந்த நிறைய தென்னகத்துக்கு வந்திருந்த நிறைய மிஷினரிகள் அந்த இடத்துல ஒன்று கூடியிருந்தாங்க. எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக பாட்டு பாடினாங்க, தேவனுடைய செய்திகளெல்லாம் பகிர்ந்து கொண்டாங்க, தங்களுடைய பணித்தடத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. அந்த இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த டக்கரையாவுக்கு எந்த ஊர் கொடுக்க போகிறாங்க, அவங்க எங்கே தான் போய் ஊழியம் செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேச்சு இருந்தது. இந்த டக்கரையாவும் மனைவியும் தங்களுக்கு ஏதாவது ஒரு ஊர் தருவாங்க, நம்ம அங்கே போய் ஊழியம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருந்தாங்க. அவங்க அப்படி ஒவ்வொரு இடமா போனாங்க. எங்கெல்லாம் போனாங்கன்னா பாளையங்கோட்டை, மெஞ்ஞானபுரம், சுவிசேஷபுரம், இப்படி பல பகுதிகளுக்கு என்ன பண்ணாங்கன்னா குதிரையிலே போய் அங்கே இருந்த மிஷினரிகளோட எல்லா பகுதிகளையும் சுற்றி பார்த்துருந்தாங்க. அதே போல் அங்கேருந்து வந்திருந்தவங்கள இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல இடத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, ஊழியத்துக்காக அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சலசலன்னு பேசிகிட்டே இருந்தாங்க. எங்கே தான் அந்த டக்கர் போக போகிறாரு, அவர் எந்த ஊருக்கு தான் போனார், அவருக்கு எந்த இடத்த தான் போகணும்னு சொன்னாங்கன்னு சொல்லி மத்தியானம் பார்ப்போம். ஜெபம். எதுவுமே தெரியாத நம்மளுடைய தென்னிந்தியாவை நோக்கி வட இந்தியாவிலேருந்து அநேக மிஷினரிகள் வந்தாங்க. ஆமாம் தம்பி தங்கச்சி, நமக்கு நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தை, நல்ல ஒரு கல்வியை, நல்ல ஒழுக்க முறைகளை நமக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்காங்கம்மா. ஆனால் அந்த ஏசப்பாவை நம்ம சிறு குழந்தைகள் முதல்ல நம்ம ரொம்ப ஜாலியாக நம்ம அப்பா அம்மா நமக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு திருச்சபை, அநேக ஆசீர்வாதங்களோடு நம்ம இருக்கோம். இந்த இடத்துல இருந்து அந்த ஏசப்பாவுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? அந்த டக்கர் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் எல்லா விதமான ஒரு நல்ல ஜாலியான லைஃப்பையும் விட்டுட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டாங்கம்மா. யாருக்காக தெரியுமா? உனக்காகவும் எனக்காகவும். ஏசப்பா நமக்கு சிந்தி அந்த இரத்தத்தை, அந்த இரத்தத்தினால உன் பயத்தை உன்னையால் வெல்ல முடியும், பாவத்தை அதிலிருந்து நீ வெல்ல முடியும், நீங்கள் எந்த விதமான பலவீனத்தில் இருந்தாலும் அதிலிருந்து வெற்றி பெற முடியும்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட எந்த ஒரு கவலை இருந்தாலும் ஏசப்பா அதிலிருந்து உன்னை மீட்டு கொள்வதற்கு அவருடைய இரத்தம் மட்டும் போதும். அவங்க உன்னை வந்து தொட்டா மட்டும் போதும், நீ ஏசப்பான்னு அவங்கள கூப்பிட்டா மட்டும் போதும், ஏசப்பா உன்னை பார்க்க உடனே இறங்கி வந்துடுவாங்க. சிறு குழந்தைகளை ஏசப்பா ரொம்ப பிடிக்கும். சிறு குழந்தைகள் என்னிடத்திற்கு வருவதற்கு தடையப்படாதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. உங்களை ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். நேர் முழங்கால் போட்டுக்கோ. ஒரு நிமிஷம் ஏசப்பா உனக்கு ஏசப்பான்னு கூப்பிடலாமா? ஏசப்பா நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, நாங்கள் அந்த டக்கரை பற்றி கேள்விப்படுறோம், நாங்கள் இப்போ நல்லா படிச்சுட்ருக்கோம், நல்ல ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம், ஆனால் எங்களுக்காக சொல்லி கொடுத்ததுக்கு அந்த ஒரு நல்ல டக்கரை அனுப்புனீங்க. நான் யாருக்கு போய் சொல்ல போகிறேன்? என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு, என் நண்பர்களுக்கு, எங்கள் தாத்தா பாட்டிக்கு நான் இங்கே கற்றுக்கொண்டவங்களெல்லாம் சொல்ல போகிறேன்னா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. உன் கவலையெல்லாம் நீ ஏசப்பா கிட்ட சொன்னா ஏசப்பா உனக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. நீ எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மா கிட்ட சொல்ல முடியாத எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஏசப்பா கிட்ட மட்டும் நீ அமைதியாக சொன்னால் போதும். ஏசப்பா உன் பக்கத்துலேயே நின்று கேட்டுட்ருக்காங்க. அன்புல ஏசப்பா, இந்த அருமையான பிள்ளைங்க ஏசப்பா எந்த நோக்கத்தோடு உங்களை நோக்கி கூப்பிட்டாலும் சிறு குழந்தைகள் பேசுவதை நீங்கள் கேட்குறீங்க ஏசப்பா. இந்த பிள்ளைகள் இன்னைக்கு தகப்பனை ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கவலைகளையும் விட்டுட்டு உங்கள் பாதத்தில் உங்களை பிடிச்சிட்டு நடந்து வருவதற்கு நீங்கள் கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் தகப்பனை ஏசப்பா நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை போதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைங்க நடக்க வேண்டிய வழியை நீங்கள் போதித்து கொடுங்க ஏசப்பா. அவங்களுக்கு முன்பதாக நீங்கள் கடந்து செல்லுங்க சுவாமி. அப்பா இவங்கள் கற்றவைகள் தகப்பனை ஏசப்பா அவங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இந்த காலை நேரத்திலிருந்து தகப்பனை இம்மட்டு தகப்பனை எங்களை பாதுகாத்தீங்களே அப்பா, எங்களை வழி நடத்துனீங்களே,
எல்லா வேலையிலும் எங்களோடு கூட இருந்தீங்களே, அதுக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் கற்றுக்கொண்ட ஆண்டவரே வசனங்கள், பாடல்கள், கதைகள், உண்மை சம்பவங்கள் மூலமாய் ஏசப்பா அண்ணாலே போல நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த பிள்ளைங்க உண்மையே நோக்கி கூப்பிட நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இவங்களுடைய எந்த கவலையாக இருந்தாலும் நீங்கள் அவங்கள தகப்பனை ஏசப்பா கூப்பிடும்போது வர்றேன்னு சொல்லியிருக்கீங்களே, அவங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்றைக்கி நீங்கள் உங்கள் கரத்தை பிடிச்சிக்கோங்க, அவங்க எப்பவும் விடாதபடி தகப்பனை ஏசப்பா பாதுகாத்து கொள்ளுங்க. எந்த சத்துருவானவனும் தகப்பனை ஏசப்பா இவர்களை ஆண்டவரை ஏசப்பா அப்பா தொடாதபடிக்கு நீங்கள் வேலி அடைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. இந்த நேரங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஒருமுகப்படுத்துங்க சுவாமி. எங்களுக்கு வேண்டிய எல்லா ஆண்டவரை ஏசப்பா தேவைகள் நீங்கள் சந்தித்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. மீதியான நேரங்கள் நிமிஷங்களையும் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிற நல்ல பிதாவே. டீச்சர்ஸ் எல்லாம்